பிரதமர் மோடி இன்னும் அரை மணி நேரத்தில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த அறிவிப்பு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? இதுபோன்ற நிகழ்வு இதற்கு முன்னாடி எப்போ நடந்தது? வணக்கம். பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். சுமார் 5:30 மணிக்கு அவர் உரையாற்ற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த உரையாடலின் போது ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை பிரதமர் மோடி வெளியிட இருப்பதாக கூறப்படுகின்றது. பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரை என்பது மிகவும் அரிதிலும் அரிதாக முக்கியமான காலகட்டங்களின் போதுதான் அவருடைய உரை என்பது இருக்கும். முதல் முறையாக 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த போது நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அதன் பிறகு பொது முடக்கத்தை அறிவித்த போது பிரதமர் நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றினார். இது போன்று பல்வேறு முக்கியமான காலகட்டங்களிலே அவர் பிரதமர் நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றப் போகிறார் என்கிற அந்த செய்தி கிடைத்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, குடியுரிமை திருத்த சட்டம் இன்று இரவுக்குள் அரசிதழில் வெளியிடப்படும் என்று கூறப்படுகின்றது. எனவே அது தொடர்பான அறிவிப்பை பிரதமர் மோடி வெளியிடக்கூடும். அப்படி இல்லை என்றால் விண்வெளி திட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பு ஒன்றையும் பிரதமர் மோடி வெளியிட இருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தீவிர முனைப்பு காட்டி வருகின்றது. அண்மையில் இந்த வீரர்களை கூட பிரதமர் மோடி திருவாண்டரத்தில் அறிமுகம் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது ககன்யான் திட்டம் அல்லது விண்வெளி திட்டம் தொடர்பான அறிவிப்பு ஒன்றை பிரதமர் மோடி அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் இன்று சற்று முன்னதாக வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் என்பது ஒரு நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்களவை தேர்தலுக்கு இன்னும் வெறு சில நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் மோடியினுடைய இந்த உரை எதுவாக இருக்க போகிறது என்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.